இலங்கையினுடைய வரலாற்றில் மிக 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 அரிதான ஒரு சம்பவம் இன்றைய நாள் இடம்பெற்றிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு விளக்கமறியலும் வைக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற 26ஆம் தேதி வரைக்கும். இது ஒரு மிகப்பெரிய அளவாக பேசப்படுகின்ற, இலங்கையில மட்டுமில்ல உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை சர்வதேச ஊடகங்களுடைய பிரேக்கிங் நியூஸாக இன்றைய நாளில் இது பதிவாகி இருக்கு. இவ்வளவு நேரமும் இது தொடர்பான செய்திகளுக்காக, அதாவது நீண்ட இடைவெளிக்கு பின்பு அதாவது திக் நிமிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு இன்றைய நாளில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் காலையிலே, அது மதிய நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தாரு குற்றப்புலனாய்வு பிரிவினரால. அதாவது நேற்றைய நாளில் நாம சொல்லியிருந்தது தான், இன்றைய நாளில் அவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சிஐடியினர் அழைத்திருந்தாங்க ஒரு வாக்குமூலத்துக்காக. வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டார். அதாவது அரச நிதியில ஒரு வெளிநாட்டு பயணம், தனிப்பட்ட பயணமாக அது இருந்ததன் காரணமாக அவருக்கு எதிரான குற்றங்கள் சாட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அவருடைய வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்ட நேரத்தில், வாக்குமூலம் வழங்கப்பட்ட நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாரு. கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நேரம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 4 மணி தான். இரவு 10 மணிக்கு தான் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்திருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா இவ்வளவு நேரமும் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்காக மக்கள், அரச ஊழியர்கள், அதோடு மட்டுமில்லாமல் முன்னாள் ஜனாதிபதிகள், அரசியல்வாதிகள் என்று ஏராளமானவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனாலும் அவருக்கு பிணை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டது. அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லலாம். இன்று மாலை வேளை 5 மணி அளவில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டதாக ஊடகங்கள்ல செய்திகள் வந்திருந்தது. ஆனா அவருக்கு பிணை வழங்கப்படலை அப்படின்றது பிறகு மறுக்கப்பட்டது ஊடகங்களால. ஏன்னா அந்த நேரம் விவாதம் 2 பக்கமும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அதாவது ரணில் விக்ரமசிங்கே சார்பான சட்டத்தரணிகள், சட்டமா அதிபர் சார்பான சட்டத்தரணிகள் உள்ளிட்ட பலருடைய விவாதங்கள் முடிவடைந்து ஒரு அரை மணித்தியாலம் இடைவேளை எடுக்கப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில் சில விஷயங்களை கலந்துரையாடுவதற்காக. அந்த இடைவேளையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி செய்தி ஊடகங்கள்ல வந்திருந்தாலும் அது பொய்யான செய்தி அல்லது அது தவறான செய்தி என்று மீளப்பெறப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு மின்சார தடை ஏற்பட்டிருந்தது நீதிமன்றத்தில். அதுக்கு அந்த நீதிமன்ற மின்சார தடை ஏற்பட்டதுக்கு தொடர்ந்து 1 மணித்தியாலம் தாமதமாக இருந்தது இந்த விவாதங்கள். அதுக்கு பிறகு இந்த விவாதங்கள் தொடங்கி மிகப்பெரிய அளவான கோரிக்கைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய சட்டத்தரணிகளால் வைக்கப்பட்டது. அதாவது எந்த நிபந்தனையில அவருக்கு பிணை வழங்க முடியுமோ அந்த நிபந்தனையில நீதிமன்றம் கண்டிப்பாக அவருக்கு பிணை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. காரணம், அவருக்கு ஏகப்பட்ட நோய் இருக்கிறது, வருத்தம் இருக்கு. அதோட அவங்களுடைய மனைவிக்கு புற்றுநோய், அதை அவங்களை பார்த்து கொள்றதுக்கு இவர் தான் இப்ப இருக்காரு. அந்த மாதிரியான பல முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஆனால் அவருடைய பிணை இன்றைய நாளில் மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா, முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு சிறைச்சாலை பாதுகாப்பானதாக இருக்காது. காரணம், இதுவரைக்கும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் சிறைச்சாலை செல்வது இதுவரைக்கும் நடந்ததில்லை. இது முதல் தடவையா இருக்கிறதால ஒரு ஜனாதிபதிக்கான ஒரு பாதுகாப்பு, முன்னாள் ஜனாதிபதிக்கான ஒரு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு கட்டம் இருக்கிறது. அந்த பாதுகாப்பு சிறைச்சாலையில இருக்குமா, அதன் அடிப்படையிலாவது அவருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சட்டமா அதிபர் பக்கமாக இதற்கு பலமான எதிர்ப்புகள் வரப்பட்டிருந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன சொன்னா, இந்த வழக்கு பொது சட்டத்தின் கீழ் தொடரப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சட்டத்தின் கீழே தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறப்பு காரணங்கள், முக்கியமான காரணங்கள், அதாவது அரிதான காரணங்கள் தேவை இதுக்கு பிணை வழங்குவதாக இருந்தால், அப்படி பார்க்கும்போது இந்த வழக்கின் மூலமா எந்த விதமான சிறப்பான காரணங்கள் எதுவும் இல்லாததால அவருக்கு பிணை வழங்க முடியாது அப்படின்றத உறுதியாக சட்டமாதிபர் பக்கமாக சொல்லப்பட்டது. இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. இது ஒரு தனிப்பட்ட விஜயமாக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதால பொது சட்டத்தின் கீழ் அல்லது பொது நிதி, அரச நிதி சட்டவிரோதமான முறையில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது உறுதியாகிறதால அவர் கைது செய்யப்பட்டாரு. அதனால இதற்கு பிணை வழங்குறதுக்கான சிறப்பு காரணங்கள் எதுவும் இல்லை அப்படின்ற காரணத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும். எனவே இப்ப 10 மணி தான் இரவு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப நேரம் 10 மணி 10 நிமிடம். நாம ஒரு 10 நிமிஷத்துல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றோம். எனவே பல விஷயங்கள் இன்றைய நாள்ல அரசியல்ல மட்டுமல்ல, இலங்கையினுடைய வரலாற்றிலும் மிகப்பெரிய அளவான ஒரு சம்பவமாக இன்றைய நாளில் பதிவாகி இருக்கு. ஒரு காலத்துல இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது சம்பவங்களுக்கே உரித்தான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமையில மிக முக்கியமான கைதுகள் நடக்கும், மிக முக்கியமான சம்பவங்கள் நடக்கும். இது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய ஆட்சி காலத்துல இது பெரிய அளவா வெள்ளிக்கிழமை சம்பவம்ன்றது பேசப்பட்டது. அந்த ஒரு சம்பவம்
நீண்ட இடைவெளிக்கு பிறகு இது நடந்திருக்கிறது. இதோட இன்னும் பல விஷயங்கள் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார், மக்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தாரு. அரசியல்வாதியா இருந்தான, பொதுமக்களா இருந்தான, பொதுமகனா இருந்தான, ஜனாதிபதியா இருந்தான, முன்னாள் ஜனாதிபதியா இருந்தான, சட்டம் எல்லாருக்கும் ஒரே இதானதுதான். அந்த அடிப்படையில் யாருக்கும் விதிவிலக்காக சட்டம் இருக்காது. எனவே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்ட தொடர்ந்து இந்த உரை அங்கு உரையாற்றப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய நாளில் நாம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சிஐடிக்கு அழைக்கப்படுறாரு, அவர் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் சொல்லியிருந்தார், ஒரு சிங்கள மொழி யூடியூபர். இவர் தொடர்பாக இந்த நாளில் பெரிய அளவான சர்ச்சை எழுந்திருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் அடித்து கூறியிருந்தாரு, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்படுவது நிச்சயம், அவர் சிறை செல்வது நிச்சயம், இல்லைன்னா நான் என்னோட யூடியூப் சேனலை வந்து டிலீட் பண்ணிட்டு அல்லது யூடியூப்ல இருந்து விலகி விடுவேன் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான, அதாவது 100% இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு யூடியூபருக்கு தெரியக்கூடிய அளவிலேயா இலங்கையினுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கு, ஆட்சி இருக்கிறது அப்படின்ற மிகப்பெரிய விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கிறது. இதுவும் ஒரு பக்கம் இன்று நாள் முழுவதும் பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கு. எனவே அது எப்படி அவருக்கு தெரிய வந்தது? அந்த அளவுக்கு அரசாங்கத்தின் ஊடாக தகவல்கள் வெளியே போகுதா, அல்லது நாளைக்கு நடக்க போற சம்பவம் எப்படி ஒரு செய்தியாளருக்கு அல்லது ஒரு யூடியூபருக்கு தெரிய வருது அப்படின்றது உண்மையிலே ஒரு சந்தேகக்குரிய விஷயம் தான். இந்த விஷயம் வந்து பெரிய அளவா இனி இருக்கும். நாளை நாளில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய இந்த விளக்கமறியல் காலம் அப்படின்றது பெரிய அளவாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகிறது. இதனுடைய பிரதிபலன் என்ன, இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகுது, இதனால அரசாங்கத்துக்கு என்ன நன்மை என்ன தீமை இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பெரிய அளவாக இருக்க போற ஒரு விஷயமாகவே மாறி இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 1977ஆம் ஆண்டுல இருந்து அரசியல்ல இருந்து 5 தடவைகள் பிரதமராகவும் 1 தடவை ஜனாதிபதியாகவும் இருந்து இந்த அரச ஆட்சியில இருந்த ஒருவர். அவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் லண்டன்ல இடம்பெற்ற ஒரு பட்டமளிப்பு விழாவுக்கு சென்றிருந்தார். அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு சென்ற போது அவருடைய பாதுகாப்பு படை, அதாவது பாதுகாப்பை சேர்ந்த 10 பேர், அவருடைய மனைவி, அவர் சென்றிருந்தாங்க. இந்த பட்டமளிப்பு விழா அப்படின்றது அரச நிகழ்வாக அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய அழைப்பின் பேரில் இல்லாமல் அவங்களுடைய தனிப்பட்ட முறையிலான ஒரு நிகழ்வாக இருந்தது. இதற்கு 50,000 அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட 16.9 மில்லியன், 1,70,00,000 ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இது முற்றுமுழுதாக அரச நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய சொந்த பயணத்துக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. எனவே இந்த விஷயம் தான் இன்றைய நாளில் நாள் முழுவதும் பார்த்த மிக 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 முக்கியமான செய்தி. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.